இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு வச்சு 6 விதமான சைடிஷ் செஞ்சுருக்கேன். ஆனால் உங்களுக்காண்டி நான் வீடியோவில் போடுறது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு நல்ல மாவு உருளைக்கிழங்கு கேட்டு வாங்கிக்கோங்க. கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு மாவு உருளைக்கிழங்கு எடுத்து தருவாங்க. நல்ல நீளமாக கேட்டுக்கு வாங்கிக்கோங்க. என்கிட்ட இந்த நீளம் தான் இருந்துச்சு. ஆல்ரெடி நான் போட்டு சாப்பிட்டோம். அதனால் என்கிட்ட மீதி இந்த 2 உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு. நான் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இல்லைன்னா நான் அந்த பெரிய உருளைக்கிழங்கோட உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இது மீடியம் சைஸ் தான். இதோட இன்னும் நல்லா பெரிய பெரிய உருளைக்கிழங்கு இருக்குங்க. அதை எடுத்து செஞ்சிங்கன்னா இதோட சூப்பராக வருங்க. ஃபஸ்ட்டு நல்லா உருளைக்கிழங்கு கழுவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த தோலெல்லாம் இருக்கக்கூடாது. தோல் இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. அது மட்டும் மண் துகள் இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு கடையில் சாப்பிட்ற மட்டுமே இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இது எங்கள் வீட்டில் நான் இது செஞ்சேன்னா என் வீட்டுக்காருக்கு இதுதாங்க மெயினாக ரொம்ப பிடிக்கும். கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் தீர்ந்து போயிடும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போதுமே உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி சிப்ஸு கூட நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை மொதல் நாளே எடுத்து செய்யணும். நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் வச்சு எடுக்கிற மாட்டோம் இருக்கும். அப்படி சரி ஓகே, ஒரே நாளில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ணுன்னா நீங்கள் காலையிலேயே செஞ்சு வச்சிடணும். அதுதான் மெயின். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா ஃபஸ்ட்டு 2ஆக நறுக்கி அந்த அறையை நல்ல நீளமாக நறுக்கிக்கோங்க. கடையில் சாப்பிட்ற மாட்டோம் நீங்கள் சாப்பிட்ணுன்னா நல்லா சதுரமாக வெட்டிக்கோங்க. நம்ம வீட்டாளுங்க தானே சாப்பிட போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அந்த சின்ன முக்கோணம் இதெல்லாம் நான் கீழே போடலை. அதனால நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டுக்குவாங்கன்றனால நான் எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். நீங்களும் இது நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்ருக்கப்பே ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டரை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. இந்த மாதிரி நறுக்கி முடித்தோடனே ஐஸ் வாட்டரில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிறத நம்ம உருளைக்கிழங்கு அப்படியே எடுத்து போட்டுடலாம். ஒரு 1/2 மணி நேரம்னாலும் ஐஸ் வாட்டரில் இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டாச்சுலாம் போகும். உப்பு போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. கிண்டிட்டு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம அந்த தண்ணியெலாம் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பக்கத்தில் நல்லா கொதிக்க சுடுதண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அந்த சுடுதண்ணியில் இப்போ உப்பு போட்டு இப்போ அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ரொம்ப வேக விட்டுறாதீங்க. ரொம்ப குழையவும் கூடாது, ரொம்ப வேகாமையும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸு ஒரு கால் சைஸு வேக்காடுன்னு சொல்லுவோம்ல, அந்த சைஸுக்கு வெந்தால் போதுங்க. ரொம்பவும் வெந்துடக்கூடாது. நான் இதில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நான் உங்களுக்கு வளைச்சி காட்டுறேன். அந்த ஸ்டேஜில் தாங்க இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கரெக்டாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு சொதன்னு போயிடும். இப்படி நீங்கள் கரண்டியில் எடுக்கிறப்ப உருளைக்கிழங்கு எல்லாம் தனித்தனியாக இருக்கணும். பாருங்கள், நான் கிள்ளி கூட காட்டுறேன். இந்த ஸ்டேஜ் பதத்தில் தாங்க இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கரெக்டாக வரும். இப்போ எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துடலாம். உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா இட்லி துணி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இட்லி துணியை விரித்து அதில் எல்லாத்தையும் கொட்டி காய விட்டுருங்க. ஃபேனில் காய வச்சாலும் சரி, இல்லை 2 மணி நேரம் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெயில் போட்டு நீங்கள் ரொம்ப பொரிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு சும்மா போட்டு எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப பொரிய விட்டுறாதீங்க. மீடியம் சைஸில் கொஞ்சம் நல்ல வெள்ளையாக இருக்கிறப்ப நீங்கள் எடுத்துடணும். இந்த ஸ்டேஜில் பொன்னிறமாக நீங்கள் வறுத்து எடுக்கக்கூடாது. வெள்ளையாக தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ நம்ம பொரித்து வச்ச எல்லாமே ஒரு ஏர் கண்டெய்னர் அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஐஸ் இதில் வைக்காதீங்க, கீழே வச்சுருங்க. உடனே நீங்கள் போட்டு பொரிக்கணுன்னா நீங்கள் ஐஸ் இதில் வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து கூட நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல அந்த உருளைக்கிழங்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இப்போ எடுத்து நான் பொரித்து காட்டுறேன். இந்த ஸ்டேஜில் தாங்க நல்லா இது பொரிஞ்சு வரணும்.
நல்ல பொன்னிறமாகவும் இருக்கணும். பொன்னிறமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கரெக்டாக வரும், நல்லாவும் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வேக வைக்க போகிறது கிடையாது. இதுதான் கடைசியாக பாருங்கள். பொரிய பொரிய இருக்க நம்மளுக்கு வெள்ளை ஸ்டேஜுக்கு வரும். வந்ததுக்கப்புறம் ஒரு பொன்னிற ஸ்டேஜுக்கு வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி தாங்க வரிசையாக நம்ம நறுக்கி வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்கையுமே நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். நான் இதில் பாதி வீடியோ நான் கட் பண்ணிடுவேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக வீடியோ போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எல்லா உருளைக்கிழங்கையும் நான் எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பொன்னிற ஸ்டேஜுக்கு வறுத்து எடுத்துக்கிடுங்க. நான் இப்போ எல்லா உருளைக்கிழங்குமே சேர்த்துட்டேன். கடைசியில் கொஞ்சோண்டு இருக்கிற உருளைக்கிழங்கு மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி பிரட்டி போட்டு பாருங்கள். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு பொரித்து பார்க்குற டேஸ்ட்டு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அடுப்பில் போட்டிருக்கிறது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு 1 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அது ஒரு டேஸ்ட்டு நல்லா கொடுக்குங்க. இப்போ பக்கத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிறதுல 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு இதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதும் நான் இதில் சேர்த்துருக்கேங்க. ரெண்டுமே நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஈவினிங் டயத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் கண்ட எண்ணெய் பலகாரம் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டிலே ஒரு ஹெல்த்தியான எண்ணெய் பலகாரம் செஞ்சு கொடுப்போம். பாருங்கள், இப்போ தட்டில் வச்சு நாங்கள் வீட்டிலே செஞ்ச சாஸ் தான் வச்சு நாங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.